ஹலோ வியூவர்ஸ், நான் காயத்ரி அருணாச்சலம். காயு குக் டிப்ஸுங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக வாரம் ஒரு ரெசிபியாக பார்த்துட்ருக்கோம். இந்த வார ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த வார ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் கட்லெட். வாங்க அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள் கட்லெட் செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 5 வேக வச்சு தோல் உரித்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி 1 கப் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேரட் 2 துருவி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை 1 கப். எலுமிச்சம்பழம் 1 சாறு எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. மைதா 4 ஸ்பூன். இஞ்சி பூண்டை நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க 2 ஸ்பூன். கரம் மசால் 1 ஸ்பூன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். பிரெட் ஸ்லைசஸ் 5 மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவைக்கு, தண்ணீர் தேவைக்கு, எண்ணெய் பொரிக்க தேவைக்கு. வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசால் சேர்த்துக்கலாம். இப்போது கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை அடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை சாறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். கட்லெட் மசாலாவை ரோல் பண்ணுறதுக்கு மைதா மாவில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கடன்னு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கட்லெட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவில் நனைச்சிக்கலாம். அடுத்து பிரெட் தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். வாணலியில் எண்ணெய் காஞ்ச உடனே மிதமான சூட்டில் வச்சு பொன்னிறமாக நம்ம கட்லெட்டை பொரித்து எடுத்துக்கணும். இதை நம்ம டொமேட்டோ கெச்சப்போட சேர்த்து சாப்பிட்டோன்னா டேஸ்டியாக இருக்கும். இதோ டேஸ்டியான வெஜிடபிள் கட்லெட் தயார். இந்த வார ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.